பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துனியா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். நம்முடைய ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் உலக வாழ்க்கையிலேயும் சாட்சிகள் நிலைபெறும் நாளிலேயும் நாம் உதவி செய்வோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இதை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவத்தை முழு உலகத்திலேயும் அல்லாஹ் பரவ செய்தானே, இதுவும் அல்லாஹ் செய்த உதவிதான். வேறு என்னான்னு சொல்கிறது? அல்லாஹ்வுடைய உதவிதான் அது. அஷ்ரஃபுல் அம்பியா ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை உலகத்துக்கும் உலகத்திலே இருப்பவர்களுக்கு முன்னாலேயும் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் அல்லாஹ் வெற்றி கொள்ள வைத்தான். விரோதிகளினுடைய எல்லா முயற்சிகளையும் தவிடுபொடியாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்கள் 1000 முயற்சி செய்த போதிலும் அவர்களுடைய முயற்சிகளெல்லாம் தோல்வியாகத்தான் முடிந்தது. அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்குமே தான் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நபியினுடைய அந்த கலிமாவை அல்லாஹ் மேலோங்கச் செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீனை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களை காட்டிலும் அல்லாஹ் மிகைக்கச் செய்தான். சமுதாய மக்கள், ரசூலுல்லாஹ்வினுடைய சமுதாய மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்ப்பாக எப்போ கிளம்பினார்களோ அப்போ அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா முனவ்வராவுக்கு அல்லாஹ் போக வைத்தான். மதீனாவாசிகள் அவர்கள் நபியின் மீது அவ்வளவு அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களினுடைய அன்பு, அவர்களினுடைய தியாகங்கள், இது எவ்வளவு இந்த தீனுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், முஷ்ரிக்கீன்கள் பத்ருடைய யுத்தத்திலே தோற்கடிக்கப்பட்டார்கள். முஷ்ரிக்குகள் பத்ருடைய யுத்தத்திலே தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்களிலே தூண்களாக இருந்த தலைவர்கள், குஃபுருக்கும் ஷிர்க்குக்கும் தூணாக இருந்த தலைவர்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டார்கள். ஒன்று, முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்கள் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அல்லது முஸ்லிம்களுடைய கையிலே கைதிகளாக மாறி அவர்கள் தலை குனிந்தவர்களாக, கேவலமடைந்தவர்களாக மதீனாவின் வீதியிலே அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உபகாரம்தான் இது. அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்ச உபகாரம். அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மறுபடியும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தான். கைதிகளாக கொண்டு வந்ததற்கு அப்புறமேலேயும் அவர்களிடத்தில் இருந்து ஃபிதியா என்ற பணத்தை வாங்கி கொண்டு அவர்களை விடுதலை செய்யப்பட்டது. அப்பையாவது திருந்தினானுவலா? அப்பையும் திருந்தல்ல. மறுபடியும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்ப்பான காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தை கொண்டு வந்தான். எந்த நபி இவர்களை பயந்து ஒளிந்து இரவின் இருளிலே ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்களோ அந்த நபியினுடைய கையாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை வெற்றி கொள்ள வைத்தான். நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டவர்களாக மக்காவிலே நுழைந்தார்கள். அந்த விரோதிகள் எல்லாம் அவர்களுடைய கழுத்தில் பின்னங்கழுத்திலே அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஹரமுடைய அந்த கண்ணியத்தை நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஹரமுடைய கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்கச் செய்தான். எல்லா விதமான ஷிர்க்கு, குஃப்ரு, ஒழுக்கமற்ற செயல்கள் எல்லாத்தையும் விட்டும் காபத்துல்லாவை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். காபத்துல்லா அவங்க கையில் இருந்த வரையிலும் அதை அசிங்கப்படுத்தித்தான் வைத்தார்கள் அவர்கள். ஆனால் நபிக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்து அல்லாஹ் அந்த புனிதமான வீட்டை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். மக்காவை மட்டுமா அல்லாஹ் தஆலா வெற்றி செய்ய வைத்தான்? யமன் தேசத்தை அல்லாஹ் வெற்றி செய்ய வைத்தான். மொத்த ஜசீரத்துல் அரபு, மொத்த அரபு கண்ட்ரியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கைவசத்திலே வந்தது. பிறகு மக்கள் தன்னால் கூட்டம் கூட்டமாக
இறைவனுடைய மார்க்கத்திலே நுழைய ஆரம்பித்தார்கள். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலல்லாவை அவர்களுடைய வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலல்லாவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடத்திலே அல்லாஹ் வரவழைத்து கொண்டான். மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு. இன்னக மையித்தும் வ இன்னஹும் மையித்தூன். நாயகமே, நீங்களும் ஒரு நாள் மையத்து தான், அவர்களும் ஒரு நாள் மையத்து தான். எல்லாம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மதே, நீங்கள் ஒரு ரசூல் தான், உங்களுக்கு முன்னால் பல ரசூல்மார்கள் சென்று இருக்கிறார்கள். ஸோ அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்றார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை அது முடிவுற்றது. பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வினுடைய சஹாபிகள், ரசூலுல்லாஹ்வினுடைய உயிர் தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தின் கொடியை ஏந்தியவர்களாக ஏக இறைவனின் பக்கமாக ஏக இறைவனின் படைப்புகளை அழைக்க ஆரம்பித்தார்கள், தாவத்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஸோ யார் யாரெல்லாம் அதற்கு தடையாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நகற்றி போட்டார்கள். ஊர் ஊராக, நாடு நாடாக, பட்டி தொட்டியாக இஸ்லாத்தை கொண்டு போய் அவர்கள் சேர்த்தார்கள். இஸ்லாத்தினுடைய ருசி கண்டவர்கள் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் இஸ்லாமிய ஆட்சிகள் பரவியது. பூமியின் மீதும் பூமியிலே வசிப்பவர்கள் மீதும் பூமியிலே வசிப்பவர்களினுடைய உடம்பின் மீது மட்டும் சஹாபாக்கள் வெற்றி கொள்ளவில்லை, மாறாக மக்களினுடைய இதயங்களையும் வென்றெடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய அந்த வரைபடத்தை மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? சஹாபாக்களை பார்த்தால் சொல்லலாம், இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை, இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் ஏகத்துவ கலிமாவின் கீழே கொண்டு வந்து ஒன்று சேர்த்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த தீனை, அல்லாஹ்வினுடைய இந்த தீனை பூமியிலே இருக்கக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஜமீன் கா சப்பா சப்பா, கோனா கோனா அப்னே கபஸ் மே கர் லியா. எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் இந்த தீனை கொண்டு போய் சேர்த்தார்கள். முழு உலகத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அரபு தேசங்கள் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு வந்தது. ஆனால் முழு உலகத்திலேயும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவாக்கப்பட்ட தோழர்கள், சஹாபாக்கள். அவங்களால தான் முழு உலகத்திலேயும் தீன் போய் சேர்ந்தது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய தாவத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படின்னா, காது கேட்காத செவிடனுக்கு கூட அது போய் கேட்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரான பாதை கண்ணு தெரியாத குருடனுக்கும் கூட அது பார்க்க முடியும். அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்த அந்த உயர்வான ஜமாத் அது சஹாபாக்களுடைய ஜமாத். என்ன வச்சாலும், எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கு போய் சேர்ந்து விடவே முடியாது. சஹாபாக்கள் தான். எப்படி நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றானோ அது மாதிரி நபியினுடைய தோழர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இவங்க தான் சஹாபிகளாக இருக்க தகுதி. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த தீனை முழு உலகத்திலேயும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியான மக்கள் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தீனுல் இஸ்லாம் தான் உயர்ந்த மார்க்கம், மிகைப்பான மார்க்கம். முஸ்லிம்களினுடைய ஆட்சியும் அதிகாரமும் இன்று வரையிலும் உலகத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய கணக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக தென்படுவார்கள். அல்லாஹ் இஸ்லாத்தை மிகைப்பாக்கி வைத்திருக்கின்றான். இன்றைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி, இன்றைக்கும் நமக்கு அல்லாஹ்வினுடைய கலாம் நம்முடைய கையிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய கலாம் ஹதீஸ் அது நம்முடைய கையிலே இருக்கின்றது. இன்றைக்கும் அல்லாஹ்வினுடைய கை அது நம்முடைய தலையிலே இருக்கிறது. கியாமத் நாள் வரையிலும் இந்த தீன் உதவி செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். யார் யாரெல்லாம் இதற்கு தங்கு தடையாக வருவார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லாம் களையெடுத்து கொண்டே தான் அல்லாஹ் இருப்பான். இதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கம். இன்னா லனன்சுரு ருசுலனா
நாம் நம்முடைய ரசூல்மார்களுக்கு உதவி செய்வோம். உலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் நிலை பெறும் நாளிலும் ஈமான்தாரிகளுக்கும் உதவி செய்வோம். வல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளுக்கும் உதவி செய்வோம். சாட்சி நிலை பெறும் நாள் அப்படின்னா கியாமத்துடைய நாளிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வான். ஈமான்தாரிகளுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான், ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். சாட்சிகள் நிலை பெறும் நாள் அப்படின்னா மலக்குகள் சாட்சிகளாக கொண்டு வரப்படுவார்கள். ஸோ அந்த நாள் யௌம யகூமுல் அஷ்ஹாத் யௌம லா யன்ஃபஉ ஸாலிமீன். இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த யௌமுக்கு இந்த ரெண்டாவது யௌமு பதிலாக இருக்கிறது. சில கிராத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யௌம் இருக்கிறதே முந்திய யௌமுக்கு உண்டான தஃசீராக இருக்கிறதுன்னு சொல்லி சில காரிகள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அநியாயக்காரர்கள் யௌம லா யன்ஃபஉ ஸாலிமீன மாதிரத்துஹும், அந்த நாளிலே அநியாயக்காரர்களுக்கு அவர்களுடைய தங்கடம் கூறுதல் அது பயனளிக்காது. தங்கடம் கூறுதல் பயனளிக்காது. அநியாயக்காரர்கள் என்றால் முஷ்ரிக்கீன்கள். ஏண்டாப்பா சிறுக்கு பண்ண அப்படின்னு சொன்னால் அவன் ஏதாவது தங்கடம் சொன்னான்னு வைங்க, நான் பண்ணலைங்க, அவன் சொல்லி தாங்க நான் பண்ணேன், இவன் சொல்லி தாங்க நான் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் அங்கே ஏற்றுக்கப்படாது. யௌம லா யன்ஃபஉ ஸாலிமீன், அங்கே எந்த லாபமும் பயனும் அவர்களுடைய தங்கடமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லது அவர்கள் ஏதாவது ஃபிதியா பகரம் கொடுப்பதாக இருந்தால் மொத்த துனியாவையும் துனியா மாதிரி 10 மடங்கையும் தூக்கி கொடுத்தாலும் கியாமத்துடைய நாள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்கப்பட்டவர்கள் முஷ்ரிக்கீன்கள். அவங்க எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் முஷ்ரிக்கீன்களில் நல்லவங்க இல்லையா? இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய நன்மைக்கெல்லாம் உலகத்திலேயே பகரம் கிடைத்துவிடும். ஈமான் என்பது இல்லைன்னு சொன்னால் மறுமையில் அங்கே வேலை கிடையாது. மறுமையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள். நரகத்திலே அவர்கள் கொண்டு போய் தள்ளிவிடப்படுவார்கள். வலகுமுல் லஅனா வலகும் சூவுத்தார், அவர்களுக்கு சாபமும் உண்டு, தீய இருப்பிடமும் உண்டு. அப்படின்னு தீய இருப்பிடம் நரகம்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலக்கத் ஆத்தைனா மூசல் ஹுதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை நாம் காட்டினோம். பனி இஸ்ரேல்களை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், அவர்களுக்கும் வெற்றியை கொடுத்தோம். அவர்களை ஃபிரௌனுடைய செல்வத்துக்கும் ஃபிரௌனுடைய அந்த பூமிக்கும் வாரிசாக ஆக்கினோம். ஏன்னா அந்த நேரத்தில் அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த ரசூலுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து உறுதியாக இருந்தார்கள், கஷ்டங்களை சகித்து கொண்டார்கள். ஸோ அல்லாஹ் அதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதையெல்லாம் கொடுத்தான். வௌரஸ்னா பனி இஸ்ராயீல் கிதாப், பனி இஸ்ரவேலர்களை வேதத்துக்கு நாம் வாரிசாக ஆக்கினோம். அந்த வேதமாகப்பட்டது தௌராத் வேதம், அது ஹுதவ் வ திக்ரா லிஉலில் அல்பாப், அது நேர்வழி காட்டியாகவும் அறிவுள்ளவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் இருக்கின்றது. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றான், நாயகமே ஃபஸ்பிர், சபர் கரோ, ஏ நபி ஆப் சபர் கீஜியே, பொறுமையாக இருங்க நபியே. இன்ன வாதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. தாங்கள் எதை கூறுகிறீர்களோ அதுதான் மேலோங்கி நிற்கும், வெற்றி உங்களுடையது தான். ரப்புடைய வாதா என்றைக்குமே மாறாது. அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மார்க்கம் மேலோங்கியே செல்லும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸ்தக்ஃபிர் லி தம்பிக்க, நாயகமே உங்கள் பாவத்துக்காக இஸ்திக்ஃபார் செய். இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட கட்டளை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பாவங்கள் தான் முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சே. அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹில் சொல்லும்போது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர், உங்கள் முந்திய பாவம் பிந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இங்கே ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஃபஸ்தக்ஃபிர் லி தம்பிக, உங்கள் பாவத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை சொல்லி இந்த உம்மத்தை அல்லாஹ் கருத்து கொள்கிறான். ரசூலுல்லாஹ்வே இஸ்திக்ஃபார் செய்யணும்னா பாவத்திலேயே உருண்டு பிறண்டு வாழுகின்ற மக்கள் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பகலுடைய கடைசி இரவினுடைய ஆரம்ப நேரம், அதாவது அசருக்கும்
மக்ரிபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நேரம். பகலுடைய ஆரம்பம், இரவினுடைய கடைசி நேரம், அதாவது சுபுஹ் தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிய்யி வல் இப்கார், அந்த 2 நேரங்கள்லையும் அல்லாஹ்வுடைய புகழை, உங்களுடைய இறைவனுடைய புகழை தஸ்பீஹ் செய்யுங்கள். காலமால தஸ்பீஹுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்தில் நம்ம வேலை வட்டியை பார்க்குறதுக்கு நம்ம போயிடுறோம். தஸ்பீஹை முடிச்சுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த 2 நேரம் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிய்யி வல் இப்கார், காலை மாலை உங்கள் இறைவனுடைய புகழை தஸ்பீஹ் செய்யுங்கள். யார் அசத்தியத்தை வைத்துக்கொண்டு சத்தியத்தை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இன்னல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும், தங்களிடத்திலே வந்த அல்லாஹ்வினுடைய திருவசனங்கள் விஷயத்திலே எந்த ஆதாரமும் இல்லாமல் யார் தர்க்கம் செய்கின்றார்களோ, இது உண்மை இல்லை, இது சத்தியமானது இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லுகின்றார்களோ, இவங்க எதனால் சொல்கிறாங்க தெரியுமா? இன் ஃபீ சுதூரிஹிம் இல்லா கிபுரும் இல்லா கிபுரும், இவங்களுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கின்றது, வேற ஒன்றும் கிடையாது. இவங்க ஹக்கான மார்க்கத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கு காரணம் இவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை இருக்கின்றதே பெரிய முசீபத்து, பெரிய முசீபத் அது. அந்த பெருமை இருக்கின்றதே, இந்த ஹெட் வெயிட்டு பிடிச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில் உரைக்கவே உரைக்காது, மண்டையில் ஏறவே ஏறாது. அது ஹெட் வெயிட்டுடைய பெரிய ஒரு ப்ராப்ளம் அது. அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுகிறான், இன் ஃபீ சுதூரிஹிம் இல்லா கிபுரும், எல்லாம் கிபுரு பிடிச்ச பயலுவோம். அதனால தான் அவங்க ஹக்கான மார்க்கம் தெரியுது, மனசுக்கு தெரியுது இது ஹக்கான மார்க்கம் அப்படின்னு. ஆனால் பயப்பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் குஃபுர்லையும் ஷிர்க்லையும் வாழ்ந்து ருசி கண்டவர்கள், பெருமை, அதனால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. சரி, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, பெருமைக்காக வேண்டின்னு சொல்லி அசிங்கத்தை திங்கிறாங்களே, சரி அந்த பெருமையாவது அவர்களுக்கு கிடைக்கிறதா? அல்லாஹ் சொல்லுகிறான், மாஹும் பிபாலிகி மாஹும் பிபாலிகி, அதையும் அடைய மாட்டார்கள். எல்லாம் பிரம்மையிலேயே வாழ்ந்து பிரம்மையிலேயே மரணித்து போகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையே அப்படிதானுங்க. இன்னமல் ஹயாத்து துனியா லைபும் வலஹுவும் வசீனத்துன் வதஃபாஹுரும், அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். உலக வாழ்க்கையே ஒரு ஏமாற்று வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையிலே தான் நாமெல்லாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லிவிட்டு ஃபஸ்தைஸு பில்லாஹ், அல்லாஹ் தஆலா இடத்துல பாதுகாவல் தேடுங்க. இந்த மாதிரி மனிதர்களாக மாறிவிடாதீங்கப்பா, யாரும் மாறிடாதீங்க. இவங்க பண்ணுற சேட்டைகள் மாதிரி நீங்கள் யாரும் சேட்டைகள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்தைஸு பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்து இருக்கின்றதே யூதர்களுடைய விஷயத்தில் இறங்கியது என்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது சொல்லப்படுகிறது, தஜ்ஜால் யூதர்களை சார்ந்தவனாகத்தான் இருப்பான். எந்த காலத்தில் தஜ்ஜால் வருவானோ அப்பொழுது அவன் அரசனாக அவன் இருப்பான் அப்படின்னு இன்னமும் யூதர்களுடைய எண்ணங்கள் அதுதான். இஸ்ரேல்காரன் இருக்கானே, அவனுடைய எண்ணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவனுடைய எண்ணம் தஜ்ஜால் நம்ம ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு அவங்க எண்ணம். ஸோ தஜ்ஜாலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இந்த யூதர்கள் தான். ஸோ அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஸ்தைஸு பில்லாஹ், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், அந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆயத்து இருக்குது, யூதர்களுடைய விஷயத்தில் இறங்கியது தஜ்ஜாலுக்கு அரசாங்கம் கொடுக்கப்படும், ஸோ தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாவல் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போ விளக்கம் நான் சொன்னேன்னு. இந்த விளக்கங்கள் எல்லாம் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திமில் மௌலானா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விளக்கம். ஆனால் இந்த ஆயத்து பொதுப்படையான ஆயத்து, இது அவர்களை மட்டும் குறிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆக மொத்தத்தில் எவனெல்லாம் சத்தியத்தை தெரிந்தும் சத்தியத்தின் பக்கமாக வருவதற்கு பெருமை அவனை தடுக்கிறதோ, அந்த மாதிரி பயலுக, அந்த மாதிரி தன்மைகள், இது எல்லாத்தையும் விட்டும் ஃபஸ்தைஸு பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடுங்கள்
பொதுப்படையாக இது சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். வல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆலம். இதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லஹல்கு ஸமாவாத்தி வல் அர்த் அக்பரு மின் ஹல்கின் நாஸ் வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். இதில் அல்லாஹ் வேறு விஷயம் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த